சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். வணக்கம். இன்று கோவிலில் நடக்கும் உற்சவங்கள் பற்றி பார்க்கலாம். இந்து மதத்தை கண்டிக்கிறவர்கள் இது விஷயமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பஞ்சாங்க தினசரி கேலண்டர் எடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கோவிலில் உற்சவம் இருக்கும். ஒரு அம்மன் கோயிலில், ஒரு பிள்ளையார் கோயிலில், ஒரு பெருமாள் கோயிலில், ஒரு முருகன் கோயிலில் எங்கேயாவது உற்சவம் நடந்துகிட்டு இருக்கும். இங்கே உற்சவம், அங்கே உற்சவம்னு. இன்னும் சொல்ல போனால் உற்சவங்களில் போய் வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகளை கேட்டிங்கன்னா வருஷம் 365 நாளும் உற்சவம் இல்லாத நாளே கிடையாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கரூர் வந்திருக்கேன், நாளைக்கு சேலம் போவேன், அப்புறம் சென்னை போவேன், எந்தெந்த கோயிலில் என்றைக்கு உற்சவம்னு தெரியும், நம்ம வியாபாரம் அங்கே நடக்கும் அப்படின்னு. இது பற்றி ஒரு பகுத்தறிவு கருத்து என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ உற்சவங்கள் தேவையா? ஒரு உற்சவம்னு சொன்னால் எவ்வளோ பட்டாசு, எவ்வளோ கரண்ட்டு செலவு, எவ்வளோ பூ செலவு, நெய், வெண்ணெய், விளக்கு, பிரசாதம், இவ்வளோ ஆடம்பரம் எல்லாம் எக்ஸ்ட்ராவகன்ஸாக தானே. நம்ம நாட்டுக்கு இவ்வளவு பொருள் வரியும் தேவையா? மற்ற மதங்களை பாருங்கள், வருஷம் ஒரு தடவை 2 தடவை மிஞ்சி போனால் அவ்வளோதான். அது ரொம்ப தாம்தும்னு விமர்சையாக கொண்டாடுவாங்க, அதோட சரியாக போயிடும். இப்படியா தினம் எங்கேயாவது உற்சவம்? அப்போது இந்தியர்கள் உற்சவங்களுக்காக அதிக பணம் செலவு செய்கிறார்கள். இந்த காசை ஒரு ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு கொடுக்கலாமே, அல்லது வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு கொடுக்கலாமே என்று அங்கலாய்க்கிறார்கள். அதனால் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இதில் கால விரயம் என்று முக்கியமாக சொல்லுகிறார்கள். உற்சவம் எந்த கோயிலையாவது 1/4 மணி நேரத்தில் முடியுதா? 2 மணி நேரம், 3 மணி நேரம், ஒரு நாள் முழுக்க, ஒரு பகல், ஒரு இரவு, ஒரு வாரம் முழுக்க, அப்படியெல்லாம் உண்டு. மனிதன் காலத்தை விரயம் செய்கிறான். அந்த நேரத்தை ஏதோ பயனுள்ள செலவு செய்தாலும் முன்னேற்றம் கிடைக்கும். இவ்வளவு தூரம் உற்சவங்களுக்காக பணத்தையும் காலத்தையும் செலவு செய்கிறவன் எந்த நாட்டுக்காரனும் இல்லை, இந்தியன் தான், அதுவும் இந்து தான். இது விஷயமாக நாம் சொல்ல வேண்டிய பதில்கள் என்ன அப்படின்னா, இந்த இப்போ கோவிலில் தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஒரு விஸ்வகர்மான்னு சொல்லி ஒரு சிற்பம் செய்து அதை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. பிரதிஷ்டை பண்ணிட்டா அந்த தெய்வம் அங்கே தானே இருக்கும், அதனால் விளக்கேற்றினா பத்தாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது அல்ல. பிரதிஷ்டைங்கிறது என்னென்னா, ஒரு கெஸ்ட்டை வீட்டுக்கு கூப்பிட்டோம். சார், நாளைக்கு நீங்கள் ஃபுல் டே நம்ம வீட்டில் இருக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் டிஃபன், ராத்திரி டின்னர் முடிச்சுட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டுட்டோம். ரொம்ப வருந்தி கூப்பிட்டுட்டோம், வந்துட்டார். ரொம்ப சென்சிட்டிவான ஆள், வசதியான ஆள். அப்படி வரவழைச்சிட்டா அவரை ஒரு ஆளை டெப்யூட் பண்ணி பக்கத்தில் உட்கார வச்சு பேச வைக்கணும். அல்லது 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆட்களில் யாராவது ஒருத்தர் போய், என்ன சார் காஃபி வேணுமா, டிவி வேணுமா, எப்படி இருக்குது, படுக்கிறீங்களா, டிவி பார்க்குறீங்களா, கேரம் விளையாடலாமா, அப்படி கேட்கணும். அப்போ தானே அவர் சந்தோஷமாக இருப்பார். அவர் பாட்டுக்கு ஹாலில் உட்கார சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, ஒருத்தர் கூட அவர் கவனிக்கலைன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? இனி ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பார் இல்லையா? அது மாதிரி இந்த தெய்வம் என்பது கோவிலிலே, விக்கிரகத்திலே நாம் வரவழைத்த கெஸ்ட் தான். நாம் கேட்டுக்கிட்டதுக்காக அங்கே உட்கார்ந்துருக்கு. அந்த தெய்வத்தை நாம் எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடிக்கடி கவனிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதனுடைய வீரியம் அதிகமாகிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா வர வர அதனுடைய இருப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதான் பெரியவங்க சொன்னாங்க, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே. எவ்வளவுக்கு நம்ம ஒரு தெய்வத்தை கொண்டாடுறோமோ அவ்வளவுக்கு தான் அங்கே வீரியத்தோடு இருக்கும். இந்த திருவிழா என்பது பிரதிஷ்டை செய்யப்பட்ட தெய்வத்தினுடைய வீரியத்தை அதிகப்படுத்துவது.
அன்றாடம் அர்ச்சனை பண்ணுறோம், திருமஞ்சனம் பண்ணுறோம், விளக்கேற்றுறோம், அது இருக்கவே இருக்குது இல்லைங்களே. திருவிழாங்கிறது என்னென்னா நாம் விசேஷமாக கவனிக்கிறது. ஒரு விருந்தினர், நம்ம உறவினர் அமெரிக்காவில் 10 வருஷம் இருந்துட்டு இப்போ தான் வர்றார், நெருங்கின உறவினர். நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் முழுக்க இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு வருந்தி கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ள நுழையிற போது ஒரு பெரிய மாலை போடணும். அதுக்கப்புறம் வீடு வசதியாக இருந்தால் அங்கே ஒரு சின்ன நிகழ்ச்சி, நாட்டிய நிகழ்ச்சி, சங்கீதம், பாட்டு அதெல்லாம் வைக்கணும். அவருக்கு விசேஷமான சாப்பாடு கொடுக்கணும். முந்தின நாள் கல்ச்சட்டியில் இருக்கிற பழைய சோறை கொண்டு போடக்கூடாது. இவருக்காக சிறப்பாக சமைக்கப்பட்ட உணவுன்னு அவரே உணர்கிற மாதிரி ஒரு சாப்பாடு. தொடுகறி மட்டும் ஒரு 5-6 ஐட்டம் வைக்கணும். ஒரு பக்கம் அப்பளம், ஒரு பக்கம் அவியல், ஒரு பக்கம் பொரியல், ஒரு பக்கம் தீயல், ஒரு பக்கம் ஊறுகாய், 7-8 ஐட்டம் வைக்கணும். ஒரு தடவை ஒரு பணக்காரர் என்னை கூப்பிட்டுருந்தார் அன்பின் காரணமாக. அங்கே 19 தொடுகறி வச்சுருந்தாருங்க. இலை விமானம் 19 ஐட்டம்ஸ். என்னால் எதை தொடுறது எதை விடுறதுனே தெரியல. இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா பாருங்கள். அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பாடு கவனிப்பு உபசரிப்பு செஞ்சாச்சுன்னா அவர் சந்தோஷப்படுவார். இல்லாட்டி எந்திரிச்சு போயிடுவார், எனக்கு வேலை இருக்கும்பார், இல்லை வயிறு கலக்குதுன்னு பொய்ய சொல்லுவார், வெளியே போகிறதுக்கு வழியை பார்ப்பார். திருவிழாங்கிற போது என்ன ஆகுது? நம்ம விசேஷமாக அலங்காரம் பண்ணுறோம், வான வேடிக்கைகள் நடத்துகிறோம், பூமாலை விசேஷமாக ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அலங்காரம் பண்ணுறோம். அதுக்குன்னு அலங்காரம் பண்ணக்கூடிய வைதிகாலை வர சொல்கிறோம். அப்படி கவனிப்பு செய்யும்போது அந்த ஏற்கனவே பிரதிஷ்டையான தெய்வமானது சந்தோஷமாக ஒரு 5% வீரியத்தை கூட்டி அங்கே இருக்கும். அது யாருக்கு நன்மை? நமக்கு தானே நன்மை. கோவில் இருக்கிற தெய்வத்தினுடைய வீரியம் அதிகமாக என்ன ஆகும்னா அந்த ஊர் மக்களுக்கு தான் நன்மை. அந்த வீரியம் குறைய இந்த மக்களுக்கு தான் தீமை. வராத வியாதியெல்லாம் வரும், மழை பெய்யாது, பூச்சிகள், அனாவசியமான பூச்சிகள்லாம் பரவும். அதெல்லாம் எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கணும்னா நாம் சீஃப் கெஸ்ட்டு அவங்கள தான் முதல்ல கவனிக்கணும். அதுபோல் அந்த திருவிழாக்கள் நடக்கிற போது இப்போ பவித்ரோத்சவம்னு ஒன்று இருக்குது, பிரம்மோத்சவம்னு ஒன்று இருக்குது, வசந்தோத்சவம்னு ஒன்று இருக்குது. அதுக்கெல்லாம் விசேஷமான மந்திரங்கள் இருக்குது. அப்போ வைதிகால் அந்த மந்திரங்கள் சொல்லும்போது அது இந்த பேட்டரியில் சார்ஜ் குறைஞ்சி போனால் மறுபடியும் சார்ஜ் போடணும் பாருங்கள், அது மாதிரி சார்ஜ் ஏற்றுறது. அது அன்றைக்கி விசேஷமான திருமஞ்சனம், அபிஷேகம் நடக்குது, ஹோமங்கள் பண்ணுறாங்க. தெய்வத்தை அவரோட நேரடியாக வர சொல்லி அங்கே அதிக உபசரிப்பு பண்ணும்போது அந்த கோவிலில் வீரியம் அதிகமாகுது. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, திருவிழா உற்சவங்கிற போது அன்றைக்கி வராதவன்லாம் கோவிலுக்கு வரான். ஏதோ இன்றைக்கி உற்சவம் நடக்குது, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்போது பாமர மக்கள் ஆயிரக்கணக்கிலே குழுமுகிறார்கள். இந்த பாமர மக்களுடைய பக்தி இருக்கே, அது லேசாக நினைக்காதீங்க. அவனுக்கு மந்திரம் தெரியாது, சம்ஸ்கிருதம் தெரியாது, அர்ச்சனை பண்ண தெரியாது, சும்மா அப்படி கும்பிடுவான். ஆனால் அந்த பக்திக்கு ஒரு வேல்யூ உண்டுங்க. சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது, மூட பக்திக்கு முழு மகிமை உண்டு. ஆண்டவன் பக்தியை தானே இங்கே பார்க்குறான். முக்கூராட் சொல்வார், ஒரு முறை திருப்பதியில் அவர் தீர்த்தக்கரையில் உட்காந்துருந்தாரான். ஒருத்தவங்க கோவிந்தான்னு சொல்ல தெரியாமல் கோஹிந்தானா. இவர் என்ன தப்பாக சொல்கிறான், அவன் கரையேறி விரட்டான், அவனை திருத்துவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது அவன் சத்தமாக சொன்னான்னா, நான் போன வருஷமும் இதே மாதிரி வந்தேன் கோவிந்தா, எனக்கு நல்ல விவசாயம், நல்ல வேளாண்மை இருந்துச்சு, இந்த வருஷமும் அதே மாதிரி கொடு, நாங்கள்லாம் போன வருஷம் மாதிரி சேமமாக இருக்கணும்னு நான். அப்போ அவர் பார்த்தாரான், போன வருஷமும் உச்சரிப்பு தப்பாக தான் சொல்லியிருக்கான், அதுக்கு தான் பெருமாள் அவனுக்கு நிறைய அருள் செஞ்சுருக்காரு. இப்போ நாம் போய் நம்ம திருத்தினதுனால அவனுக்கு ஏதோ கோளாறு வந்துருச்சுன்னு அவனுக்கு ஒரு பெருமை வந்துடும் இல்லையா. தற்செயலாக ஒரு வியாதி வந்தால் கூட இவனோ ஒரு ஐயப்பையை நான் ஒழுங்காக சொல்லிக்கிட்டு இருந்து திருத்திட்டு போனால் அதுலேருந்து பீடை பிடிச்சிருச்சும்மா, எதுக்கு இதுன்னு பேசாமல் விட்டாரான். அதை நகைச்சுவையாக குறையொன்றும் இல்லை புக்கில் சொல்லியிருக்காரு. அந்த மூட மனிதனுடைய பக்திக்கு பகவான் ரொம்ப கட்டுப்படுறான். நீங்கள் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போங்க, அங்கெல்லாம் ஆச்சாரங்கள் நீங்கள் சாதாரண ஆச்சாரங்கள் பார்க்க முடியாது. பொதுமக்கள் ரொம்ப தும்முன்னு உள்ளே போயிடுவாங்க. பொதுமக்கள் தான் இழுக்கிறது தேரெல்லாம், ரொம்ப கிட்ட வரைக்கும் போயிடுவாங்க. அங்கே ஒன்றும் நிஷிதங்கள் கிடையாது.
ஆனால் அந்த தெய்வம் எவ்வளவு பவர்ஃபுல் தெய்வம் தெரியுமா? கேட்ட வரமெல்லாம் கொடுக்கும். அந்த அந்த ஜெகநாதர் தேர் வரும்போது சக்கரத்தில் குறுக்க பாஞ்சு உயிரை விட்டுருவாங்க. அந்த சக்கரம் வந்து அந்த உடம்புல ஏறிச்சுன்னா மோட்சம் கிடைக்குங்கிற நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு தெய்வ மகிமை எப்படி வந்தது? பாமர மக்களுடைய பக்தி. பூரி ஜெகநாதர் திருவிழா வருஷம் ஒரு தடவை டிவியில் கூட காட்டுவான். லட்சக்கணக்கான மக்கள் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனவன், இங்கிலாந்து போனவன், அமெரிக்கா போனவங்களாம் அந்த உற்சவத்துக்கு வந்துடுவான் தேர் இருக்க. அந்த பாமர மக்களுடைய பக்தி தெய்வத்தினுடைய வீரியத்தை அதிகப்படுத்துகிறது. அதை நீங்கள் கவனிக்கணும். லட்சம் பேர் சேர்ந்து அருகிரின்னு கும்பிடும்போது அந்த சாமி அங்கே வைகுண்டத்திலே உட்காந்துருக்குமா? இறங்கி வராதா கேட்குறேன். திருவிழாவில் தான் அது நடக்கும். சும்மா வெறுமனே அர்ச்சகர் வந்து மந்திரம் சொல்கிறதுல மட்டும் இல்லை. பாமர மக்கள் பரிவு காட்ட வேண்டும். நாங்கள் எல்லாம் ஒன்று முக்கியமாக நினைக்கிறோம், இந்த கோயிலை விட்டு போயிடாத, எங்கள் கூடவே இரு அப்படின்னு மக்கள் உணர்த்தணும். அதான் திருவிழாவுடைய லட்சியம். அப்புறம் வந்து ஹோமங்கள் பண்ணுவாங்க, யாகங்கள் பண்ணுவாங்க. அந்த யாகங்களில் வேத மந்திரங்கள் சொல்லி அந்த தெய்வத்தை வர வைப்பாங்க. இந்த கோவில்களில் பார்த்திங்கன்னா அதிகமான உற்சவங்கள் நடத்தப்படும் கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். குருவாயூர் எடுத்துக்கோங்க, ஸ்ரீரங்கம் எடுத்துக்கோங்க, திருப்பதி எடுத்துக்கோங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷம் 365 நாள் ஏதாவது ஒரு உற்சவம் இருக்கும். அதுக்கு அறக்கட்டளை ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டாங்க பெரியவங்க. இப்போ இந்த மாதிரி தினம் உற்சவம் நடக்கிற கோவில்களில் என்ன ஆகும்னா தெய்வம் ரொம்ப வீரியமாக இருக்கும், சக்தியாக இருக்கும். அப்போ அதனுடைய விளைவு என்ன? கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகும். ஏன் போகிறோன்னு தெரியாமலே போவாங்க. சும்மா 1 மணி நேரம் சேவிச்சுட்டு போகலாம்னு தான் ஒரு நாள் ரூம் போட்டு தங்குவான். சும்மா அர்ச்சனை பண்ணலாம்னு நினைக்கிறவன் தங்க கவசம் சாத்துவான். ஏன்னா வாழ்க்கையில் அவனுக்கு அதிசயம் நடக்குது இல்லை. இன்றைக்கி கலியுகத்தில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா, விக்கிரகத்தில் சாமி இருக்கா இல்லையா, எவ்வளோ தர்க்கங்கள் பட்டிமன்ற மேடைகள் நடக்குது. சிவத்திலலாம் எழுதி போடுறான், கடவுளை கும்பிடுவானா காட்டு மிராண்டி பையன்னு. அப்படிப்பட்ட இந்த நாட்டில் இன்றைக்கி இந்த கோவில்களில் எவ்வளவு உண்டியல் கலெக்ஷனு, எவ்வளவு கூட்டம். ஏன் அப்படி? அந்த விக்கிரகத்தில் அங்கங்கே மக்களுடைய கொண்டாட்டத்தினாலே வீரியம் அதிகமாக இருக்கிறது. சில கோவில் இப்போ சீர்காழி பக்கம்லாம் போனீங்கன்னா பல கோவில்களில் யாருமே போகிறதில்லை. சேவார்த்திகளும் கிடையாது. அங்கே அர்ச்சகரும் 3 கோவிலுக்கு ஒரு ஆள். அப்போ அங்கே மகிமை எப்படி இருக்கும்? ஆகவே இந்த திருவிழாக்கள் எவ்வளவுக்கு நடக்கின்றதோ அவ்வளவுக்கு நமக்கு தான் நல்லது. நீங்கள் செலவுங்கிறீங்க, இதெல்லாம் வந்து வரவு, செலவு இல்லை. இப்போ விவசாயி ஒருத்தன் வந்து விதை நெல் வாங்கி அதுக்கு செலவு பண்ணி நட்டான்னா அது செலவாக வரவா? அது வரவு. ஏன்னா அது போல் 10 மடங்கு அவனுக்கு வருமானம் வரப்போகுது. உரம் வாங்குறது செலவில்லை, அது வரவு. பூச்சி மருந்து வாங்குறது செலவில்லை, வரவு. அதெல்லாம் நமக்கு நன்மை செய்யக்கூடியது இல்லையா? அது மாதிரி இந்த திருவிழாவுக்காக நாம் செலவு பண்ணக்கூடிய நேரம், பணம், சக்தி எல்லாம் நமக்கு 10 மடங்கு திரும்பி வரும். அதில் தான் வந்து இந்த இந்திய நாட்டில் எங்கேயும் இல்லாத ஒரு மன நிம்மதி மக்கள் மத்தியில் இருக்கிறது. சாமானியப்பட்ட ஏழை கூட பழைய சோறை சாப்பிட்டுட்டு சும்மா படுக்கையில் படுத்துட்டு ஜாலியாக சினிமா பாட்டு பாடிக்கிட்டாமா. அது தெய்வ அருள் இல்லாத இடங்களில் பணம் இருக்கும் கோடிக்கணக்கில், மனசில் நிம்மதி இருக்காது, சுருண்டு படுத்து கிடப்பான் பஞ்சு மெத்தையில். மெத்தையை வாங்கினேன், தூக்கத்தை வாங்கலையே, வேதனை. அப்படி வாழ்க்கை தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கோம். இந்த விழாக்களின் போல் என்னென்ன ஒரு விஷயம் என்னென்னா, உற்சவரை வந்து பல்லக்கில் வச்சு கொண்டு வராங்க இல்லையா, தோளுக்கனியான்னு சொல்கிறோமே. அப்படி வர்ற உற்சவமூர்த்தி எங்கெல்லாம் போகிறாரு? சாதாரணமாக கோவிலுக்கு வர முடியாத நிலையில் இருக்கிறவர்கள் இருக்கக்கூடிய தெருக்களுக்கு கூட அந்த சாமி போகுதுங்க. அப்போ அவங்கவுங்க வீட்டு வாசலே பார்த்துடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, மாசி மகத்துக்கு சமுத்திர ஸ்நானத்துக்கு எந்தெந்த ஊர்லேருந்துலாம் சாமி வந்து சமுத்திரப்பட்டினங்களுக்கு வருது இல்லையா. அப்போ எல்லாம் வழிநடுக வாசலில் பார்த்திங்கன்னா சூளை வச்சு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணுறாங்கல்ல, சாமி நம்மளை தேடி வந்திருக்காப்பா அப்படின்னு. அப்போ மக்களுக்கு கட்டாய தரிசனம் கிடைக்குதே இல்லையா? அது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. அப்புறம் இந்த திருக்கண்ணபுரம் போனீங்கன்னா அங்கே பத்மினி நாச்சியார்னு ஒரு மீனவ பெண்மணி பெருமாளோட ஐக்கியமானதுனால அந்த பெருமாள் வந்து மீனவருக்கு மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. பார்த்திங்கன்னா வருஷம் இந்த மீனவர்கள்லாம் பெருமாளுக்கு மீன் வலையை போட்டு மூடி எங்கள் மாப்பிள்ளைன்னு சத்தம் போட்டுட்டு
அவங்க ஊர்வலம் வருவாங்க. அப்போ அங்கே மக்களில் ஒருவராக இருக்கிறார். அப்போ மக்களுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற இடைவெளி குறையுது. திருக்கண்ணபுரம் இன்றைக்கு வரைக்கும் மகிமை வாய்ந்த ஒரு திவ்யக்ஷேத்திரம் இல்லையா? கண்ணபுரம் செல்வேன் என் கவலை எல்லாம் மறப்பேன்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? கண்ணபுரம் பெருமாள் அவ்வளோ மகிமை வாய்ந்தவர். அவரை பற்றி நிறையா கதையாக இருக்குதுங்க. நீங்கள் ராத்திரியில் போனீங்கன்னா முனையதரையன் பொங்கல்னு ஒரு பொங்கல் எந்த கோயிலும் கிடைக்காது, அந்த ஒரு கோயிலில் கிடைக்கும். அந்த கதை உங்களுக்கு தெரியும். எவ்வளோ மகிமையான ஒரு வரலாறு அது. அந்த மாதிரியெல்லாம் ஏன் நடக்குதுன்னா திருவிழாக்கள் தான் அதுக்கு காரணம். அப்புறம் இப்போ பாசிட்டிவாக பேசிட்டேன், இப்போ நெகட்டிவாக பேசுகிறேன். ஐயா இந்த மாதிரி திருவிழாக்கள் இல்லைன்னு வச்சுக்குவோம். ஒரு கோவிலுக்கு திருவிழாவே பண்ணுறது கிடையாது, உற்சவம்லாம் இல்லை, பிரதிஷ்டையோடு சரி. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தெய்வம் நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன்னு கிளம்பி போயிடாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை, அந்த இடத்த விட்டு போகாது. ஏன்னா பிரதிஷ்டா மந்திரத்துடைய மகிமைக்கு கட்டுப்பட்டு அவர் அங்கே இருக்கிறாரு, விட்டு போக மாட்டார். மகிமையை குறைஞ்சு அணைய போகிற விளக்கு மாதிரி முணுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் மனசில் ரொம்ப கோபம் இருக்கும் தெய்வத்துக்கு. இப்படி வர சொல்லி கூப்பிட்டானே, வந்தனே, கவனிக்கிறானுங்களா அந்த பயலுக என்று தன் கோபத்தை ஏதாவது ஒரு வகையில் காட்டி கொண்டு இருக்கும். சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, ஆழ்வார் திருநகரிக்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன் இல்லையா? அப்போது அந்த ஆழ்வார் திருநகரி மெயின் ரோட்டில் பஸ்ஸு வர இடத்துல ஆக்சிடென்ட் ஜோன் மாதிரி சும்மா ஆக்சிடெண்ட்டு, ஆள் அடிபட்டு செத்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்களே என்னென்னமோ டேஞ்சர் போர்டெலாம் வச்சு பார்த்தாங்க, டிராஃபிக் கண்ட்ரோல்லாம் பார்த்தாங்க, ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. அது பீரியாடிக்கலாக அங்கே ஆக்சிடெண்ட்டு சாகும். என்னடா அது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனம் பார்க்குறதுன்னு சொல்லி சோழி உருட்டி பார்த்தா அங்கே ஒரு நரசிங்க பெருமாள் கோவில் சின்னதாக இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னால் அங்கே நரசிம்மரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அவரை யாருமே கவனிக்கிறது இல்லை. அந்த கோபத்தினால தான் இது நடக்குது. அவருக்கு திருவாராதனம் பண்ணுங்க ஒழுங்கா அப்படின்னு வந்ததுங்க பிரச்சனம் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்பட அறக்கட்டளைலாம் நிறுவி இப்போ ஒழுங்காக அர்ச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் அந்த சாவு நின்று போச்சு, ரோடு ஆக்சிடெண்ட் சாவு நின்று போச்சு. தெய்வத்தை புறக்கணித்தால் பாதிக்கப்படுவது நாம் தான், தெய்வம் இல்லை. அந்த தெய்வத்தின் கோபத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது நாம் தான். அப்போது அந்த தெய்வ கோபம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் பெரியவங்க திருவிழாக்களை ஏற்பாடு செய்தார்கள். உற்சவங்களுக்கு காசு போனால் பரவாயில்ல, செலவானால் பரவாயில்ல, ஒரு நாள் லீவ் போடுங்க ஆஃபீஸுக்கு என்று ஏற்பாடு செய்தார்கள். அது தவிர சமூக ரீதியாக சோஷியல் அண்ட் கமர்ஷியல் ஆங்கிள்னு பார்த்தோம்னா திருவிழா நடக்கிற போது பல மக்கள் நன்மை அடைகிறார்கள். பூ வியாபாரம் அன்றைக்கி உற்சவம் நடக்கிற அன்றைக்கி பூ எவ்வளோ வாங்குறாங்க தெரியுமா? சில கோவிலில் எனக்கு தெரியும் ₹1,00,000 மேலே பூ வாங்குறாங்க. பூ வியாபாரிகளுக்கு ஒரே சந்தோஷம். அதே மாதிரி விளக்கு 1000 விளக்கு போடுங்க, நெய், எண்ணெய், அதெல்லாம் வியாபாரம் இல்லையா? அந்த வியாபாரிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த தெய்வத்தை அலங்கரிக்கக்கூடிய வைதிகர்கள் அவங்க ஒரு அலங்காரம் ஒரு நாள் பண்ணி முடிக்கிறதுக்கு 10,000 15,000 வாங்குறாங்க. அவங்களுக்கு அந்த பணத்தை வச்சு மாதம் பூரா சாப்பாடு வரும். அது ஒரு நன்மை. அப்புறம் இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறாங்களே அந்த உற்சவங்களில், அவங்களுக்கெல்லாம் ஒரு பிழைப்பு மட்டும் இல்லைங்க, அந்த கலை அழியாமல் இருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலையும் பஞ்சவாத்தியம்னு ஒரு மிஷினை வச்சுக்கிட்டான். பஞ்சவாத்தியங்கிற மிஷினை வச்சு சுவிட்சை போட்டால் டம்முன்னு அடிக்குது. இப்போ கோவில்களில் நாயனக்காரங்களை காணோம். இப்போ நாதஸ்வரம் கற்றுக்கிறதுக்கு ஆள் வரமாட்டேங்கிறான். கற்று என்னையா பண்ண, எவன் கூப்பிட்றான் நமக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் ஒரு நாயனக்காரர் தொழிலெல்லாம் நடக்கலைன்னு சொல்லி சவர கடை ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நண்பர்கள்லாம் அந்த கடைக்கு வரும்போது வயிற்றுச்சலாக இருக்கியா உன் கதை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நாயனக்காரனுக்கு ஆதரவு இல்லை, மக்கள் ஆதரவு இல்லை, வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. அந்த கலை அழிஞ்சு போயிடும். இந்த நாயனத்தினுடைய மகிமை தெரியுமா? நாதஸ்வரம் வாசிக்கிற போது திருமகள் தேடி வருகிறாள், பேய் பிசாசுகள் ஓடிவிடுகின்றன. அதனால தானே கல்யாணங்களையும் மற்ற இதுகளையும் வச்சுருந்தான். இப்போ என்னன்னா சும்மா கேசட்டில் என்டர் பண்ணி சிடியில் என்டர் பண்ணி ஆன் பண்ணி விட்டுறான் நாதஸ்வரத்தை. இதுக்கு போய் நாயனக்காரன் கோஷ்டியை கூப்பிடணுமா, ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணணுமா? யார் வயிற்றில் அடிக்கிறோம்? நம்ம வயிற்றில் நாமளே அடிச்சுக்கிறோம். அதான் இதெல்லாம் எவ்வளோ மடத்தனம். அதுக்கப்புறம் பிரசாத விநியோகம். சில இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா 8 பிரசாதம் 9 பிரசாதம் போடுறாங்க. நல்லா போடுறாங்க, சுவையாக போடுறாங்க. 1000 பேர் 2000 பேர் சாப்பிட்றாங்க. அன்னதானம் இல்லையா அது?
அன்னதானம் எவ்வளோ பெரிய புண்ணியம், மக்களுக்கு அந்த புத்தி வர வேண்டாமா? சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உற்சவங்கள் நடக்கும்போது வீடுகளில் அடுப்பத்தை வைக்க மாட்டாங்க, இன்றைக்கி கோயில் பிரசாதமே போதும் நமக்கு அப்படின்னு. அது ஒரு புண்ணியம் இல்லையா? அது ஒரு நல்ல திங்கிங் இல்லையா? அப்புறம் இந்த தீய சக்திகளை இந்த விக்கிரகங்கள் அடக்குகின்றன. முகலாயர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள், வெள்ளையர்கள் ஆண்டார்கள். இவனும் வந்தான், பிரெஞ்சுக்காரன், டச்சுக்காரன், யார் யாரோ வந்தான். அவர்கள் இந்த நாட்டிலே அடாவடிகள் தொடங்கினார்கள். இந்த நாட்டு கோயில்களை இடிக்கணும், பெண்களை கெடுக்கணும், நாட்டை சுரண்டணும் வந்தாங்க. ஆனால் அவர்கள் நினைத்த அளவு அவர்களுக்கு தீமை செய்ய முடியவில்லை, ஓரளவுக்கு மேலே செய்ய முடியலை. காரணம், இந்த கோவில்கள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இந்த நாட்டில் இருந்து அந்த இந்த விக்கிரகங்களிடமிருந்து கிளம்பி புறப்படும் அந்த சக்திகள், அந்த மகிமையானது அவர்களை ஒடுக்கி வைத்திருந்தது. அதனுடைய விளைவிலே மகான்கள் ஆங்காங்கே தோன்றினார்கள். ஒரு சமர்த்த ராமதாசர், ஒரு சத்ரபதி சிவாஜி, ஒரு ராகவேந்திரர், ஒரு வேதாந்த தேசிகர், ஒரு வித்யாரண்யர், அங்கங்கே வந்து இந்த தெய்வங்கள் நிலையாக இருக்கும்படி அவர்கள் செய்தார்கள். அதன் விளைவிலே அந்நியர்கள் கொடுமை ஒரு அளவுக்கு தாண்டி போக முடியவில்லை. கடைசியில் அந்த அந்நியர் ஆட்சி ஒழிந்தே போயிடுச்சு. இப்போ நாமே ஆண்டு கொண்டு இருக்கிறோம். அதுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியது இந்த கோவில் விக்கிரகங்களுக்குத்தான். அதுக்கு தான் நான் திருவிழாக்கள் நடக்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த முகலாயர்கள் படையெடுப்புக்கு அஞ்சு கோவில் விக்கிரகங்களை பூமிக்கடியில் புதைச்சிட்டு அந்த அர்ச்சகர்கள்லாம் ஊரை விட்டு ஓடிட்டாங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு. அந்த மாதிரி பல இடங்களில் விக்கிரகங்கள் வந்து பூமிக்குள்ளே புதை உண்டு கிடந்தன. அப்போது சில மகான்கள் கனவில் அந்த விக்கிரகங்கள் தோன்றி, நான் இந்த இடத்துல அடியில் இருக்கேன், என்னை வெளியெடுத்து பிரதிஷ்டை பண்ணி கோயில் கட்டு அப்படின்னு உத்தரவாகுது. ராமானுஜருக்கே அந்த மாதிரி நடந்திருக்கு. ராமானுஜரே பல இடங்களில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். சில இடங்களில் பார்த்தா ஒரு பசு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பால் கறக்கும் தானா, என்னென்னா அங்கே தோண்டி பார்த்தா அங்கே ஒரு விக்கிரகம் இருக்கும். அந்த விக்கிரகம் என்ன சொல்லுது? நான் தான் பூமிக்குள்ளே இருக்கிறேன், என்னை விடுங்க, நான் தொலைஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லலை. அந்த பிரதிஷ்டை ஜீவன் உள்ளது, அதை நீங்கள் மதிக்க வேண்டும், என்னை எடுத்து மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு நல்லது என்பதற்காக புதையுண்ட விக்கிரகங்கள் மகான்கள் கனவிலே தோன்றி மறுபடியும் வெளியே வந்து கோவில்களிலே வைத்திருக்கின்றன. அப்போ திருவிழா அவர்களுக்கு அவசியம் இல்லையா? இந்த சீர்காழியில் தை அமாவாசைக்கு முன்னால் பார்த்திங்கன்னா 11 கருட சேவை நடக்கும். அப்போ பெருமாள் ஆழ்வார்லாம் தோளுக்கணியால் வச்சு அர்ச்சகர்கள் கொண்டு வரும்போது ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறப்போ, நீங்கள் வரப்பு வழியாக போக வேணாம், எங்கள் நிலத்து வழியாக மிதித்து போங்க, பயிரை மிதிச்சுட்டு போங்கன்னு சொல்லி நிலக்கிழார்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் காலால் மிதிச்சிங்கன்னா உங்கள் தோளில் பெருமாள் இருக்கார், ஆழ்வார் இருக்கார், அந்த மகிமையில் எனக்கு நல்ல வெள்ளாமை கிடைக்கும், உங்கள் கால் படணும், தயவுபண்ணி என் நிலத்தை மிதிங்க அப்படின்னு அதுக்கு போட்டி. இன்றைக்கும் நடக்குதுங்க, இன்றைக்கி அது நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் அந்த உற்சவத்தில் இந்த தெய்வத்தை கொண்டு வருகிறவர்கள் தங்கள் கால்களால் இந்த நிலத்தை மிதித்து போனதுனால நல்ல வெள்ளாமை நடக்கிறது என்கிற நம்பிக்கை இன்று வரை நிலைக்கிறது. இதெல்லாம் அந்த உற்சவத்தினால் வர்றது தானே, 11 கருட சேவை தானே. அப்புறம் வந்து இந்த விக்கிரகம் என்ன நினைக்கும், அங்கே இருக்கிற தெய்வம் என்ன நினைக்கும், இந்த ஜனங்க அடிக்கடி நமக்கு உற்சவம் எடுத்து ஊருக்கெலாம் கொண்டு போய் நமக்கு ரொம்ப கௌரவப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த ஊர் ஜனங்கள்லாம் நம்ம ஜனங்க, அவங்க வேறு நான் வேறு இல்லை, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு தான் என்று இவர்கள் உறங்கும்போது கூட ராமர் எப்படி வானரங்களை பாதுகாத்தாரோ அதுபோல் இந்த தெய்வங்கள் நம்மை பாதுகாக்கின்றன. நாம் கவனிக்காமல் இருக்கிற போது தெய்வங்கள் நம்மை கவனிக்கின்றன. அந்த நன்மை நமக்கு தானே. ஆகவே இது போன்ற பல உண்மையான காரணங்களை நம் பெரியவர்கள் சிந்தித்து, உற்சவம் எவ்வளவுக்கு அடிக்கடி நடக்குதோ, எவ்வளவுக்கு விமரிசையாக நடக்குதோ அவ்வளவுக்கு மக்களுக்கு தான் நல்லது என்று சொன்னார்கள். உற்சவத்துக்குன்னு ஏற்படுத்தின பணத்தை சாப்பிடாதீங்க, அதை வந்து மோசடி பண்ணாதீங்க, தாராளமாக செலவு பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் பிரம்மோற்சவத்தில் ஒவ்வொரு நாள் உற்சவத்தையும் ஒருத்தர் ஒரு பார்ட்டி ஏற்றுக்குவாங்க. இந்த நகைக்கடை முதல் நாள், அந்த ஹோட்டல் முதலாளி 2வது நாள், அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஆள் ஏற்றுக்குவாங்க. அதை ஒரு தாத்தா ஏற்பாடு பண்ணி போயிருப்பார். இன்றைக்கி பேராண்டி வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்குது. அதை வருத்தத்தோடு செய்யாமல், குறை வைக்காமல் நிறைவாக அதை செய்யணும். அது நாம் அனைவருக்கும் நன்றி என்று கூறி, கோவில்களிலே நடக்கும் உற்சவங்கள் உண்மையிலேயே தெய்வத்தை விட நமக்கு தான் நன்மை செய்கின்றன என்று கூறி
விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.